ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி பருப்பு குழம்பு ஒரு 15 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சீக்கிரமாக ஆகிடும். காலையிலே வேலைக்கு போகணுன்னா இந்த மாதிரி எழுந்தவுடனே பருப்பை நம்ம ஊற போட்டு வச்சுட்டோன்னா ஒரு 15 நிமிஷத்தில் இந்த பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. அதை நல்லா கழுவி ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி 4 தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஜீரகமும் வெந்தயமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். எப்போவுமே நம்ம வச்சுருப்போம். அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். புளி கரைச்சி ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி கரைச்சி போட்டிருக்கேன். அதில் தண்ணி போட்டிருக்கேன். அந்த பருப்பு மூழ்கிற வரைக்கும் தண்ணி போட்டு குக்கர் மூடி போட்டு விட்ருங்க. இப்போது அடுப்பை ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அது பொங்கி வேலை வராத மாதிரி கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். குக்கர் ஆன் பண்ணி அடுப்பை ஆன் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டலாம். ஒரு 6-7 விசில் வரட்டும். நல்லா பருப்பு வெந்துடும். பருப்பு வெந்தவுடனே நல்லா கடைஞ்சிக்கோங்க. வேறு எதுவுமே மசாலா வேண்டாம், இது மட்டும்தான். இப்போது நம்ம திருப்பவும் காலி குக்கர் வச்சிடலாம். பருப்பு கடைஞ்சி நான் தனியாக வச்சுருக்கேன். அடுப்பு மேலே குக்கர் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போட்டால் போதும் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே காலையிலே வேலை சீக்கிரமாக முடியணும், இல்லைன்னா வேலைக்கு போகணும், இல்லை ஏதாவது வெளியே போகணும் அப்படின்னா சீக்கிரமாக இந்த பருப்பு குழம்பு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே காயெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். இந்த பருப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையே நல்லா பொரிஞ்சிட்டோம். உங்களுக்கு இது பெருங்காயத்தூள் வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் போடலை. இது நல்லா பொரிஞ்சோடனே இப்போது குழம்பு எடுத்து அதில் கொட்டிடலாம். முதல்ல நான் ஒரு கரண்டி போடுறேன். பாருங்கள், ஒரு கரண்டி போடுறேன் நான். ஃபஸ்ட்டு போட்டு குக்கர் மூடி மேலே மூடிடுறேன். அதில் தான் அந்த வாசம்லாம், அந்த தாளிக்கிற வாசம்லாம் இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் தான் அது உள்ளேயே பருப்பில் நல்லா இதாக இருக்கும். இன்னொரு கரண்டி போட்டு நான் திருப்பவும் மூடியிருக்கேன். இப்போ எல்லா பருப்பையும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க எல்லா பருப்பையும் அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2 கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி போட்டு.
சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாருங்கள், ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க.